வெல்கம் வியூவர்ஸ். நம்ம ஜேஇஇ ஜனவரி 2026 கொஷின் பேப்பரை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி கொஷின், கன்சிடர் தி டிரான்சிஷன் மெட்டல் அயான்ஸ் Mn3+, Cr3+, Fe3+, and CO3+, and all form low spin orbitals complexes. The correct decreasing order of unpaired electrons in their respective d orbitals of the complexes அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 4 அயான் கொடுத்துருக்காங்க. குரோமியம் அயன், கோபால்ட், மேங்கனஸ் 3+ அயான்ஸ், எல்லாமே 3+ அயான்ஸாக இருக்குது. அது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா லோ ஸ்பின் ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ லோ ஸ்பின் ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆர்பிட்டாலில் போய் எப்படி ஸ்ப்ளிட்டிங் நடக்கும் அப்படின்றது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது ஒன்று ஒன்றுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதை வச்சு தான் டிக்ரீசிங் ஆர்டர் என்னன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ குரோமியத்தோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 24. ஸோ அதனோட இப்போ கிரவுண்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கான் 3d5 4s1, அதாவது 18 எலக்ட்ரானை வந்து நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர்கான்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற 6 எலக்ட்ரான் வந்து 3d ஆர்பிட்டாலில் 5ஆகவும் 4s ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரானாகவும் ஃபில்லாக இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அப்போ 3d3 கான்ஃபிகரேஷன் இது என்னது 3d3 கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேங்கனஸ் 3+ அயான். ஸோ இதனோட அட்டாமிக் நம்பர் வந்து 25. ஸோ இதனோட கிரவுண்ட் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கான் 3d5 4s2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3d4. ஏன் அப்படின்னா இது Mn3+ அயான். சரிங்களா? ஸோ அப்போ 3d5 4s2ல் 3 எலக்ட்ரானை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது 3d4. சரிங்களா? அடுத்தது Fe3+. ஸோ Fe3+ அயானோட அட்டாமிக் நம்பர் வந்து 26. அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கான் 3d6 4s2. ஸோ இதுலேயும் என்ன அப்படின்னா 3 எலக்ட்ரானை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது 3d5 கான்ஃபிகரேஷன். அடுத்தது கோபால்ட் 3+ அயான். ஸோ கோபால்ட்டோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 27. ஸோ இதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கான் 3d7 4s2. ஸோ இதுலேயும் 3 எலக்ட்ரான் போயிடுச்சு. அதாவது எஸ் ஆர்பிட்டாலில் உள்ள 2 எலக்ட்ரானும் டி ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரானையும் நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது 3d6 கான்ஃபிகரேஷன். ஸோ அடுத்தது இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்ம எழுதிட்டோம். டிஸ்ட்ரிபியூட் எலக்ட்ரான்ஸ் இன் லோ ஸ்பின் அண்ட் கவுண்ட் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இது எதுலேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. ஸோ கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் வந்து எப்படி ஃபில் ஆகிருக்கும், எந்த ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகிருக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி எழுதணும். இப்போ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னால் முதல்ல எப்படி எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆர்பிட்டால் இதில் 2 டைப்பாக ஸ்ப்ளிட்டாக இருக்கும், T2G ஆர்பிட்டால், EG ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு. ஸோ அதில் T2G ஆர்பிட்டால்ஸில் தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும். அது போக மீதி இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் EG ஆர்பிட்டால்ஸில் ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா இது எல்லாமே லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்றது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. So, in a low spin octahedral crystal field, electrons fill the lower energy D2G orbitals completely before occupying the higher EG orbitals. அதாவது லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால்ஸில் தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால்ஸில் ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Cr3+ இருக்கு இல்லையா, குரோமியம் 3+ அயனோட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா 3d3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், fits entirely into T2G as. ஸோ D2G ஆர்பிட்டால்லையுமே அந்த 3 எலக்ட்ரான் ஃபில் ஆகிடும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
அதில் எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஏன்னா T2Gயில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் ஆகலாம் அப்படின்னா 3 ஆர்பிட்டால் இருக்குது, அதனால 6 எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகும். ஸோ இதில் இருக்கிறதே மொத்தம் 3 ஆர்பிட்டால் தான், அதனால் ஒவ்வொரு ஆர்பிட்டால்லையும் ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே என்ன அப்படின்னா அன்பேர்டு தான். ஸோ அப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் 3 இருக்குது. அடுத்தது Mn3+ அயான். ஸோ Mn3+ அயனோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3d4. ஸோ 3d4 பார்த்தீங்க அப்படின்னா 4 எலக்ட்ரான்ஸு. ஸோ 4 எலக்ட்ரான்ஸுமே T2G ஆர்பிட்டலில் தான் ஃபில் ஆகிருக்கு, ஈஜியில் எதுவுமே ஃபில் ஆகலை. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ மொத்தம் எத்தனை 3 ஆர்பிட்டால் சொல்லியிருக்கேன்னா 3 ஆர்பிட்டால்லையும் சிங்கிள் எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கும். 4வது ஆர்பிட்டாலில் பேர்டு எலக்ட்ரான்ஸாக ஃபில் ஆகிருக்கும். 4வது எலக்ட்ரான் வந்து ஃபஸ்ட்டு ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகிருக்கும். ஸோ மொத்தம் அன்பேர்டு எலக்ட்ரான் 2 இருக்குது. அடுத்தது 3d5. 3d5 வந்து எது அப்படின்னா Fe3+ அயானோட கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 5மே T2Gயில் தான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ 6 எலக்ட்ரான் மொத்தம் ஃபில் ஆகலாம், ஆனால் 5 ஆகிருக்குன்னா அப்போ ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் அதில் இருக்குது. அடுத்தது 3d6. 3d6 வந்து கோபால்ட் 3+ அயனோட கான்ஃபிகரேஷன். ஸோ T2Gயில் 3 ஆர்பிட்டால் இருக்குது, 6 எலக்ட்ரான் ஃபில் ஆகலாம். ஸோ இங்கே 6 எலக்ட்ரான் இருக்கிறதுனாலே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இதில் அன்பேர்டு எலக்ட்ரானே இருக்காது, நில். ஸோ இப்போ நீங்கள் அரேஞ்ச் இந்த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ எதுக்கு? குரோமியம் 3+ அயானுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேங்கனஸ் 3+ அயானில் 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அடுத்தது அயன் 3+ பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. கோபால்ட் 3+ல அன்பேர்டு எலக்ட்ரான்ஸே இல்லை. ஸோ வரிசையான ஆர்டரில் தான் என்ன இருக்குது அப்படின்னா டிக்ரீசிங் ஆர்டர் ப்ரெசென்ட் ஆகுது. குரோமியம் 3+, மேங்கனஸ் 3+, Fe3+, CO3+. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 4th ஆப்ஷன். ஸோ 4th ஆப்ஷன் தான் இதனோட கரெக்ட் ஆன்சர். Next question. The energy required by electrons present in the first Bohr orbit of hydrogen atom to be excited to second Bohr orbit is dash joule per mole அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஃபஸ்ட்டு போர் ஆர்பிட்லேருந்து செகண்ட் போர் ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆட்டத்துக்கு உள்ள எனர்ஜி டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ஜென்ரலாக இந்த nth போர் ஆர்பிட்டோட எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதான் ஃபார்முலா. ஸோ En = -RH Z²/n². ஸோ இதுதான் ஃபார்முலா. ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிட்டை வந்து N1 = 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். செகண்ட் ஆர்பிட்டை N2 = 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ எனர்ஜி டிஃப்ரென்ஸு ΔE = E2 - E1. ஸோ அந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா RH அட்டாமிக் நம்பர் 1, அதனால் 1/n1² - n2². N1ஓட வேல்யூ 1, அதனால் இதை 1² வச்சுக்கிறோம். N2 வந்து 2ன்னு வச்சுக்கிறோம், அதனால் 2². ஸோ RH ஸோ 1/1 1ன்னு வச்சுக்கிறோம், மைனஸ் 1/2² 4. ஸோ 1 - 1/4. ஸோ இந்த 4 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 4 - 1 / 4. ஸோ 3/4ன்னு வந்துடும். RH வேல்யூ 2.18 × 10⁻⁻11 எர்க்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி இது கொஷின்லேயே கொடுத்ததுக்காங்க. RH வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ RHக்கு பதிலாக இந்த 2.18 × 10⁻11 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1.635 × 10⁻11 எர்க்ஸ் பெர் ஆட்டம் அப்படின்னு ஆன்சர் வருது. ஆனால் கொஷினில் ஜூலில் தான் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எர்க்ஸை வந்து என்னவா மாற்றணும் அப்படின்னா ஜூலாக மாற்றணும். ஸோ 1 எர்க் = 10⁻⁻7 ஜூலாம். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வந்த ஆன்சர் வந்து எவ்வளவு 1.635 × 10⁻11 எர்க்ஸ். அப்போ அதை 10⁻7 ஜூலோட மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1.635 × 10⁻18 ஜூல் பெர் ஆட்டம் அப்படின்னு ஆன்சர் வருது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜூலுக்கு மாற்றிட்டோம், இப்போ மோலுக்கு மாற்றணும். ஏன்னா ஜூல் பெர் மோலில் தான் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து. ஸோ
மோலுக்கு மாற்றணும் அப்படின்னா வந்த இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா அவகேட்ரோ நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம எனர்ஜி டிஃப்ரென்ஸ் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1.635 × 10⁻18 ஜூல். அவகேட்ரோ நம்பரோட வேல்யூ வந்து 6.022 × 10⁻23 பெர் மோல். ஸோ இது -18, இது 10⁻23. ஸோ 23 தான் பெரிய நம்பர், அதில் 18 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 10⁻5. இந்த 1.635ஐயும் 6.022ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9.845 கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 9.845 × 10⁻5 ஜூல் பெர் மோல். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். Next question, the formal charges on the atoms marked as 1 to 4 in the Lewis representation of HNO3 molecule respectively are. ஸோ இப்போ HNO3க்கு லூயிஸ் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 1 2 3 4ன்னு. இதோட ஃபார்மல் சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் எது சரி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா வேலன்சி, பாண்டு, டாட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணோன்னாலே நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சிஜனை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆக்சிஜனை பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனோட வேலன்சி பார்த்திங்கன்னா 6. ஓகேவா? ஸோ இதில் எத்தனை டாட்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 1 2 3 4 டாட்ஸ் இருக்குது. ஸோ பாண்டு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1. ஸோ மொத்தம் 2 பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேலன்சி 6, பாண்டு வந்து 2 பாண்டு இருக்குது, டாட்ஸ் 4 இருக்குது. ஸோ 6 -2 -4 சேர்ந்தால் 6 - 6. ஸோ ஆன்சர் இஸ் 0. ஓகேவா? அடுத்தது செகண்ட் வந்து நைட்ரஜனுக்கு தான் நம்பர் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா டாட்ஸ் எதுவுமே இல்லை, சரிங்களா? ஸோ அது நைட்ரஜனை சுற்றி பாண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4. ஸோ மொத்தம் 4 பாண்டு இருக்குது. ஸோ நைட்ரஜனோட வேலன்சி பார்த்திங்கன்னா 5, பாண்டு 4 இருக்குது, டாட்ஸ் வந்து எதுவும் இல்லை, அதனால் 0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 5 - 4 = 1. ஸோ அடுத்தது நம்பர் தேர்டு ஆக்சிஜனை பார்க்க போகிறோம். தேர்டு ஆக்சிஜன் இதில் பாண்டு பார்த்திங்கன்னா 2 இருக்குது, டாட்ஸ் பார்த்திங்கன்னா 4 இருக்குது. ஸோ தேர்டு ஆக்சிஜனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 6 - 2 - 4. ஸோ 6 - 6 = 0. ஸோ அடுத்தது ஃபோர்த் ஆக்சிஜன். ஸோ ஃபோர்த்தில் உள்ள ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டு ஒன்று தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டாட்ஸ் வந்து மொத்தம் 6 டாட்ஸ் இருக்குது. ஸோ ஃபோர்த் ஆக்சிஜனுக்கு 6 - 1 - 6. ஓகேவா? ஸோ 6 - 7 = -1. ஸோ இப்போ நீங்கள் ஆர்டராக பார்த்தீங்க அப்படின்னா 0 +1 0 -1. ஸோ இது எந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன்.